உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்தியா கூட்டணியின் சார்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரைப்பாளையம் மேற்கு ஒன்றியம் சாத்தமங்கலம் முகாம் செயலாளர்கள் பொறுப்பாளர்களுக்கான ஒன்றிய குறுபட்ட கூட்டம் சாத்தமங்கலம் விசிக அலுவலகத்தில் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையிலும் தேர்தல் பொறுப்பாளரும் மாநில செயற்குழு உறுப்பினர் வெள்ளியங்குடி கருணாகரன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் விசிக மாநில செய்தி தொடர்பாளரும் புவனகிரி தொகுதி தேர்தல் மேலிட பொறுப்பாளருமான கு.க. பாவலன், மாநில செயற்குழு உறுப்பினர் அல்லூர் அன்பழகன், திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா திருமுகம், செயற்குழு உறுப்பினர் ராஜா, சிபிஎம் செல்லையா, ராஜேந்திரன், வழக்கறிஞர் பூவரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் கிழக்கு ஒன்றியம் மானிய ஆடூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்றம் தொகுதி தேர்தல் பணிக்குழு மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் கௌதமன் கோபு கலந்து கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி மக்களிடையே உரையாற்றினார். இதில் கட்சி நிர்வாகிகள் கஜேந்திரன், கார்த்தி வளவன், காட்டுமன்னார்கோவில் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், வழக்கறிஞர் ஆனந்த் பாபு, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பட்டாபிராம் கணேசன், இளஞ்சிறுத்தை சித்துக்காடு சுபத்ராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் ரெட்டியூரில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் கௌதமன் கோபு கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தார். இதில் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், முகாம் செயலாளர் ஞானவேல், பட்டாபிராம் கணேசன், வழக்கறிஞர் திருமழிசை, ஆனந்த் பாபு, சித்துக்காடு சுபேத்ராஜ் உள்ளிட்ட விசிக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,